இதெல்லாம் ஆரம்பிச்சது யாரு? அண்ணன் ட்ரம்ப். அவர் தானே வரி போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 500% வரி அப்படின்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? எங்க போச்சு அந்த 500% வரி? ஸோ அங்க ஒருத்தர் வந்து ஒத்துட்டு இருப்பாரு. இங்க வந்து பேசி நம்ம தானே சார் எடுக்கணும். நம்ம வந்து இறக்குமதி கண்ட்ரி, நம்ம தான் வந்து கையில காலில் விழுந்து நம்ம நாட்டு மக்களுக்காக உரிமையை காப்பாற்றி பொருளாதாரத்தை நிலைநிறுத்தணும், ரூபாய் மதிப்பு உயர்த்தணும். அமெரிக்காவுக்கு எரியுது, இங்க இருக்க டோலர்களுக்கும் எரியுது. அதை பாத்தீங்களா? ட்வீட் போட்டிருக்காங்க, எஃப்டிஏவை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு. அதாவது இந்தியா முன்னேறுது அப்படின்னு சொன்னா வைத்தறிகிற ஒருத்தர் கம்ப்ளீட் கேபிட்டலிஸ்டான ட்ரம்ப் அண்ட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொருத்தர் நாங்கள்லாம் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற கம்யூனிஸ்ட். எப்படிப்பா இந்த விஷயத்துல மட்டும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க? இதே இந்த ஏங்கலா மெர்க்கல், ஜெர்மன் சான்சலர், இந்த கொரோனா பீரியட்ல என்ன சொன்னாங்க? இவங்க வந்து மருந்து இது பண்றது எல்லாம் பண்றாங்க, நாம வந்து இவங்களை பெரிய ஃபார்மா கேபிட்டல் ஆக்கி போட்டு இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம கையேந்து நிக்கிறோம். இப்படி எல்லாம் பேசினவங்க இன்னைக்கு ஐயோ இந்தியா தான் வந்து அந்த growth ஸ்டெபிலிட்டி அதுக்கே காரணம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நம்ம ஊர் பனாரஸ் சில்க்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு அடுத்த நாள் மோடி மாதிரியே ஒரு துண்டை போட்டுக்கின்னு சந்தோஷமா சொல்லிட்டு போனாங்க. கொரோனா பீரியட்ல கூட யாரோ சில பேர் சொல்லிட்டாங்கப்பா, இன்னும் 3 வருஷத்துக்கு வந்து ஹோட்டலையும் நடக்காது, இன்னும் 4 வருஷத்துக்கு டாக்ஸியே ஓடாது, இன்னும் 2 வருஷத்துக்கு எவனுமே கல்யாணமே பண்ண மாட்டான். அப்பவே நம்ம ஜாம்பவான்ல ஒரு பதில் கொடுத்திருந்தோம். இன்னும் இவ்வளவு நெகட்டிவா இருக்குது இந்த உலகம், அப்படிலாம் கிடையாது, இட் வில் பவுன்ஸ் பேக். இன்னைக்கு சில்வருக்கு வந்து பயங்கர டிமாண்ட். சாம்சங்ல வந்து இப்போ ரீசெண்டா சாலிட் ஸ்டேட் பேட்டரி அப்படின்னு டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து 20 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் ஆகுது. கரெக்ட். அது வந்து ஒரு சார்ஜில் 900 கிலோமீட்டர்ஸ் போகுதான். என்னன்னா அதுக்கு வந்து சில்வர் வேணும். ஸோ ஒரு மலையை லீஸுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆமா, அந்த ப்ரொடக்ஷன் அப்படியே எனக்கு கொடுத்துருன்னு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். சார், இன்னைக்கு எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது, இந்திய மக்கள் மட்டுமல்லாமல் உலக மக்கள் எல்லாமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படின்ற குற்றச்சாட்டை விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வச்சிருக்காரு. எதுக்காக வச்சிருக்கார் அப்படின்னா, தங்கத்தினுடைய விலை உயரத்துக்கு அவரு தான் காரணம், அவர் பண்ற ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்னாலையும் ட்ரேட் வார்னாலையும் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு கல்யாணத்துக்கு தாலி வாங்குறதுக்கு கூட பிரதமர் வந்து உதவி பண்ணல. அட்லீஸ்ட் உதவி பண்ணலன்னா உபத்திரம் பண்ணாமையாவது இருக்கலாம்ல சார்? சோ டாலர் விலை ஏறிடுச்சு. சொல்லுங்க சார். டாலர் விலை ஏறிடுச்சு, அதனால தங்க விலை ஏறிடுச்சு. தங்க விலை ஏறிடுச்சு, அவ்வளவுதான். இல்ல, அதுவும் டாலர் விலை ஏறிடுச்சு, அதனால வந்து தங்க விலை ஏறிடுச்சு. சரி, இந்தியால தங்க விலை ஏறிடுச்சு, மற்ற நாடுகள்ல எல்லாம் குறைஞ்சிடுச்சா? நேத்திக்கும் இன்னைக்கும் தங்கம் விலை வந்து 1 கிராமுக்கு 1000 ரூபாய்க்கு மேல ஏறி இருக்குது. நேத்திக்கு வந்து 315 முடிஞ்சது, 315 முடிஞ்சிருந்தது. இன்னைக்கு காலையில பார்த்தா 16395, 1080 ரூபா ஏறி இருக்கு. இது எல்லாமே உலக மார்க்கெட்டோட சேர்ந்து தான் ஏறுதே தவிர இந்தியாவில் மட்டும் தனியா விலை ஏறிட்டு போல. இப்போ காய்கறி விலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி விலை திடீர்னு 100 ரூபாய்க்கு போகும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோ தக்காளி 100 ரூபா அப்படின்னு விற்பாங்க. பட் வேர்ல்டு மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது லோக்கல் சப்ளை அண்ட் டிமாண்ட். வேற கோல்டு அப்படின்றது வந்து இன்டர்நேஷனல் ராமிஃபிகேஷன்ஸ், ஒவ்வொரு நாடுகளில் என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்கு, ஒட்டுமொத்தமா அதனுடைய விலை தான் இங்க பிரதிபலிக்கின்றது. அதே மாதிரி தான் சில்வர். நார்மலா சில்வர் விலையை நிர்ணயிப்பது வந்து லண்டன் எக்ஸ்சேஞ்ச், அந்த மெட்டல் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்கு, அதுதான். இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், டாரிஃப் வார் அப்படின்னா அதெல்லாம் ஆரம்பிச்சது யாரு? அண்ணன் ட்ரம்ப். அவர் தானே வரி போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 500% வரி அப்படின்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? எங்க போச்சு அந்த 500% வரி? ஸோ அங்க ஒருத்தர் வந்து ஒத்துட்டு இருப்பாரு. இங்க வந்து பேசி நம்ம தானே சார் எடுக்கணும். நம்ம வந்து இறக்குமதி கண்ட்ரி, நம்ம தான் வந்து கையில காலில் விழுந்து நம்ம நாட்டு மக்களுக்காக உரிமையை காப்பாற்றி பொருளாதாரத்தை நிலைநிறுத்தணும், ரூபாய் மதிப்பு உயர்த்தணும். இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமா ஆர்குமெண்ட் நான் எங்கேயுமே கேட்டதில்லை. சரி ராம்ஸ், சிம்பிளா நான் ஒரே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்றேன். இன்னைக்கு வந்து 90 ரூபா, 92, ரவுண்டா 90 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு டாலர். ஸோ இப்போ ஒரு டிஷர்ட் இங்க வந்து நம்ம 450 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னு சொன்னா இது வந்து $5 ஆகுது. அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்காங்க. இந்த ருபி டிவேல்யூவேஷன், அதாவது ரூபாய் மதிப்பு குறைவது அப்படின்றது, அந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கவர்மெண்டா முன்னிந்து டகால்னு குறைக்கிறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதுக்கு முன்னாடி பல நேரங்கள்ல டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு வந்து குறைக்கப்பட்டுள்ளது. ஒரே நாள்ல மோர் தென் 50% குறைச்சாங்க இந்திரா காந்தி அம்மையார் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் ஒன்று நான் சமீபத்துல படிச்சேன். டிவேல்யூ பண்றது நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதும் நம்ம பண்ணலாம் தியரிட்டிக்கலா. நாளையிலேருந்து
$1 45 அப்படின்னு கவர்மெண்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. நீங்க வந்து டாலர் வாங்குறதுன்றது த்ரோ பேங்க் தானே. அப்போ சொல்றாங்க $45 விற்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் $45 ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்களா? தங்க விலை குறைஞ்சிருமா? நீங்க சொல்றது எப்படி சார்? நான் சொல்றேன், $45 ஆக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? நம்ம எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோம், எவ்வளவு இம்போர்ட் இருங்க பண்றோம், டாலர் எவ்வளவு வாங்குறோம், டாலர் எவ்வளவு வரேன் இதை வச்சுதானே இருக்கு. வரேன், அதை தான் நான் சொல்ல வரேன். $45 நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சைனாவை த்ரெட்டன் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கா, தெரியுமா? நீங்க ஆர்டிபிஷியலா உங்க கரன்சியை வந்து கம்மி பண்ணி வச்சிருக்கீங்க, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி 1980s 85 செப்டம்பர் 22, 1985 நினைக்கிறேன், பிளாசா அக்கார்டு. அப்ப என்ன பண்ணாங்க, ஜாப்பனீஸ் எண்ணுக்கு எதிரான டாலர் வேல்யூவை வந்து அவங்க குறைச்சாங்க. அது வரைக்கும் $1க்கு 120 yen இருந்தது. அட் த எண்ட் ஆஃப் 1 year 240 yen ஆயிடுச்சு. ஸோ 240 yen இருந்தது, 120 அது 120 ஆயிடுச்சு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, $90 $45 அப்படின்னு. அப்போ என் விலை உயர்ந்து விட்டது, ஒத்துக்கிறீங்களா? அத்தோட ஜப்பான் அழிஞ்சது. 2வது இடத்துல ஒரு காலத்துல இருந்தது ஜிடிபி, சோவியத் யூனியனை ஓவர்டேக் பண்ணி. ஆனா இன்னைக்கு எங்க இருக்கு? அண்ட் அவங்களுடைய டெட் டு ஜிடிபி ரேஷியோ என்ன தெரியுமா? 230 to 250%. சொல்ல போனா ஒரு காலகட்டத்துல அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன தெரியுமா? நம்ம ஊர்லலாம் இன்னைக்கு பேங்க்ல வந்து 6%, 6%, 5% கொடுக்குறாங்க. 0%. சர்ப்ளஸ் மணி அவ்வளோ இருக்கு கிடையாது. அதுதான் வந்து த லாஸ்ட் டிகேட் ஆஃப் ஜப்பான்னு சொல்லுவாங்க. இன்னி வரைக்கும் ஜப்பானால எழுந்து வர முடியல. ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா முழுக்க ஜாப்பனீஸ் கார்ஸ் தான் இருந்தது. இந்த டாலர் டிவேல்யூ பண்ண பிறகு இவங்களால ஒன்றும் கம்பீட் பண்ண முடியல. சரி, நம்ம சினாரியோக்கு வருவோம். இப்போ $45 ஆக்கிடுறோம்னு வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் இப்படி பண்ணா வந்து ட்ரம்ப் மொஹாம்போ ரொம்ப குஷி ஆயிடுவார். அப்ப என்ன ஆகும், இவ்வளவு நாள் $5 நீங்க வித்திருந்த அந்த டிஷர்ட் அப்படின்றது $45 ஆயிடுச்சுன்னா $10. நீங்க $5 அங்க அமெரிக்கா கம்பெனிக்கு ஏற்றுமதி பண்ணும் போது அவன் வந்து சரக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த கடை வியாபாரம் அதெல்லாம் சேர்த்து ஒரு $12, $13 லாபத்தோட விற்கிறான் அப்படின்னா, நீங்க $10 நான் என்ன பண்றது, இந்தியன் ருபி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, $45 ஆயிடுச்சு, அதனால இனிமே $10 சொன்னீங்கன்னா உங்க பக்கமே திரும்ப மாட்டான். அதுக்கப்புறம் அமெரிக்கால உங்க சொந்தக்காரங்க, உங்க பையன், உங்க கசின் இவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து மாசம் $1000 இங்க அனுப்புவாங்க. நீங்க என்ன பண்ணுவாங்க, இது நம்பி $90,000 வருது அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஒரு வீட்டை வாடகை எடுத்திருப்பீங்க, இல்ல ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அடுத்த மாசத்துல இருந்து அவன் அனுப்புற $1000 அப்படின்றது $45,000 தான் வரும். எங்க இஎம்ஐ கட்டுவீங்க? இல்ல இங்க ஒரு குடும்பம் இருக்கு, அதை ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதனால டாலர் விலை அப்படின்னு சொல்றதெல்லாம் நீ நானும் டெய்லி போயிட்டு என்னவோ டாலர்ல தான் எல்லாம் வாங்கி நிக்கிற மாதிரி இருக்குதே. இதே டாலரு ஆஸ்திரேலியன் டாலருக்கு எதிராகவும் சிங்கப்பூர் ருபிக்கு எதிராகவும் பார்க்கும்போது வேல்யூ குறையுது. உலக அளவுல இந்தியன் ருபிக்கு மட்டும் சொல்றேன் ராம்ஸ், இன்னைக்கு வந்து டாலர் as a கரன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20% வந்து வீக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அமெரிக்கால. பட் ஒரு சில கரன்சிக்கு எதிராக மட்டும்தான் அது ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு, லைக் இந்தியா. காரணம் என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா, அமெரிக்காவுக்கு போகின்ற எக்ஸ்போர்ட்ல ஒரு 24% குறைஞ்சிருக்கு. அதனால டாலருக்கான தேவை அதிகமா இருக்கின்றது. நம்ம வந்து டாலர் ட்ரேட் அப்படின்றது அமெரிக்காவோட மட்டும் இல்லை. ஆஸ்திரேலியா அப்படின்னா ஆஸ்திரேலியன் டாலர் கிடையாது, அமெரிக்கன் டாலர் தான். அண்ட் சம் ஆஃப் த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல், இதுவும் வந்து டாலர்ல தான் போயிட்டு இருந்தது. அதனால நம்மளுடைய அந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் அதிகமா இருக்கு. குளோபலி நம்ம பார்க்கும்போது டோட்டலா நான் சொல்றேன், அமெரிக்காவோட மட்டும் இல்லை, நாம வந்து ஏற்றுமதி செய்யறத விட இறக்குமதி செய்யறது அதிகமா இருக்கு. அண்ட் இறக்குமதி பெரும்பாலும் டாலர்ல இருக்குன்றதுனால டாலர் தேவை அதிகமாகின்றது. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் டாலருடைய வேல்யூவை தீர்மானிக்கின்றது. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த யூரோப்பியன் யூனியனோட ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இல்லையா? இது வந்து யூரோல அப்படித்தான் நம்ம வந்து டீல் பண்ண போறோம். டாலர் பெருமளவில் கிடையாது. அடுத்தது ரஷ்யாக்குல இருந்து நம்ம ஆயில் வாங்கியிருந்தோம், அது வந்து ரூபிள் ட்ரேடு. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க குறைச்சிட்டாங்க, கிடையவே கிடையாது. நம்ம ஸ்டெடியா அது வாங்கிட்டே தான் இருக்கோம். ஒரு தனியார் நிறுவனம் தான் அதை வாங்கல, பட் அரசு நிறுவனங்கள்லாம் அதை தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க சாங்ஷன் பண்ண 2 நிறுவனம் இல்லாம சும்மா அந்த ஒரு நாம்கே வாசி 2-3 கம்பெனி வச்சிருப்பாங்க, அங்கேயிருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். பாரு, நீ அவங்கிட்ட தானே வாங்கக்கூடாதுன்னு சொன்ன, அவங்கிட்ட வாங்கல. இதான் அவன் தம்பி, மறு வச்சா இவன், மறு இல்லாட்டா அவன். அப்படி
இப்போ அவங்க கிட்ட ருபி நிறைய இருக்கு, ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் நிறைய கிடையாது ரஷ்யாவுக்கு. அந்த ருபி அவங்க வச்சுட்டு என்ன பண்றது? இட் இஸ் நாட் ஃபுல்லி கன்வெர்டபிள். அதனால இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பெஷல் ருபி ஓஸ்த்ரோ அக்கவுண்ட் அப்படின்னு ஓபன் பண்ணிட்டு, நீங்க உங்ககிட்ட இருக்க சர்ப்ளஸ் இந்தியன் ருபி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த அக்கௌண்ட்ல போடலாம். அந்த பணத்தை நீங்க இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் ட்ரெஷரி பில்ஸ்னு சொல்றோம் இல்லையா யூஎஸ்ல, அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. அது வந்து ரொம்ப லோ ஈல்டு, 3% அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகுது, கவர்மெண்ட்டுக்கு குறைஞ்ச வட்டியில கடன் கிடைக்குது. இது நம்ம காசு, புரியுதுங்களா? ஆயில் வாங்குறோம், அதுக்கு காசை கொடுக்குறோம், அந்த காசு செலவு கிடையாது, அது அப்படியே மறுபடியும் இங்க பாண்டுல வருது. அதை கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மற்ற விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுது. அடுத்தது புட்டின் நீங்க டிசம்பர்ல வந்து இந்தப்போ என்ன சொன்னாரு, இவ்வளவு நாளா நாங்க ஏதாவது ஒன்று ஏர்கிராஃப்ட் இல்ல மிசைலு டேங்கு இப்படி ஏதாவது ஒன்று தயாரிப்போம், அதுக்கப்புறமா நீங்க அதை வாங்குறேன்னு வருவீங்க, ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இங்க வந்து ஆரம்பிப்போம். எதுக்கு இதெல்லாம்? பேசாம நாங்க என்ன பண்றோம், அப்படியே ஒட்டுக்க R&D எல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சிடறோம். எங்க ஆளுங்க உங்க ஆளுங்களோட சேர்ந்து இங்கேயே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இங்கேயே ப்ராடக்ட் தயாரிப்போம், அதை உலக நாடுகளுக்கு விற்போம். பிரம்மோஸ் மாதிரி எங்க கிட்ட டேலண்டட் மேன் பவர் ரொம்ப கம்மி. ஏன்னா ரஷ்யா அவ்வளோ பெரிய நாடு, ஆனா ஜனத்தொகை ரொம்ப கம்மி. உங்ககிட்ட ஜனத்தொகை நிறைய இருக்கு, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால இங்கேயே நம்ம ரைட் ஃப்ரம் ஸ்கிராச் இங்கேயே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அந்த சர்ப்ளஸா இருக்க ருபி. டெக்னாலஜி எல்லாம் லீக் ஆகும்ல சார்? இந்தியா ஒரு 10-20 வருடங்கள்ல ரஷ்யாவுக்கு மேல இந்தியா வளர்ந்துருன்ற பயம் ரஷ்யாவுக்கு இருக்காதா? தம்பி, உண்மையிலேயே உனக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது, நீ வந்து டேலண்டான ஆளு அப்படின்னு சொன்னா அந்த திறமைகளை மற்றவனுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு நீ பயப்பட மாட்டேன். எப்ப நீ இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவேன், ஐயோ எப்ப அவன் நம்மளை அடிச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன், உனக்கே உன் டேலண்ட் மேல நம்பிக்கை இல்லை, நீ டுபாகோ ரூட்டுன்னு தெரியற அப்படின்னா மட்டும்தான். புரியுதா? அண்ட் இப்ப பிரம்மோஸ் எப்படி பண்ணாங்க, நாம தானே பண்ணோம். இப்ப சுகோய் 57 ப்ரூவன், நம்மள்ட்டையும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்றத ரஷ்யா. சுகோய் 57 அது வந்து டோட்டலா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி தரேன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய நட்புன்றது வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்ல, தாத்தா முப்பாட்டம் காலத்துல பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம எப்படி நின்றுருக்கோம் அப்படிங்கிறது, எக்ஸப்ட் கோர்பச்சேவ் பீரியட்ல. அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன். நம்ம ட்ரஸ்டட் பார்ட்னர், மோர் தென் அ ஃப்ரெண்ட்ஷிப். அதனால தே ஆர் ரெடி டு ஷேர் எவ்ரிதிங் வித் அஸ். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ UAE அவங்களோட ஆயில் வாங்குறத நம்ம ருபி ட்ரேடிங்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகுது, ஆயில் தானே நமக்கு மிகப்பெரிய இம்போர்ட் கமோடிட்டி, இதுக்கு டாலர் தேவையில்லை அப்படின்னும் போது கூடிய சீக்கிரமே டாலருக்கான தேவை குறையும். அப்போ இந்தியன் ருபி வில் ஸ்ட்ரென்தன். ஆனா இந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து RBI வில் இன்டர்வென். சம்டைம்ஸ் வந்து ருபி வேல்யூ வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது, 90 95 ஆகுதுன்னு போது தே வில் இன்டர்வென் டு பிரிங் இட் அரௌண்ட் 90 80 அப்படின்னு. சில நேரங்கள்ல என்ன பண்ணாங்க, விட்டுருவாங்க ஏறட்டும் அப்படின்னு. இது வந்து யாருக்கு பெனிஃபிட், எத்தனை பேருக்கு பெனிஃபிட் அப்படின்றத பொறுத்தது. இன்னைக்கு டாலர் விலை ஏறுறது அப்படின்றது வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நாம அதைத்தான் நம்பிட்டு இருக்கோம். இம்போர்ட் அப்படின்னும் போது அது பிரைஸ் எலாஸ்டிக்கா இல்ல பிரைஸ் இன்எலாஸ்டிக்கா, எந்தெந்த கமோடிட்டி அஃபெக்ட் ஆகுது, அதை வந்து டாலர் ட்ரேடிங்ல இருந்து வேற எதுக்காவது மாற்ற முடியுமா, இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், சீமென்ஸ், பிலிப்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அதெல்லாம் அவங்க கிங்கு. அப்போ நம்ம அங்க போயிட்டோம் அப்படின்னு சொன்னா தென் we can trade in euros. சார் அப்ப யூரோக்கு எதிராக நம்ம இந்தியன் ருபி வீக் ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். வந்து ஃபைனல் பண்ணாலுமே ஏப்ரல் தான் சார் எண்டுக்கு வரும். அதுலயுமே நிறைய இன்னும் ஸ்டெப்ஸஸ் இருக்கு, வரும்போது தான் வரும்ன்ற அந்த கருத்தும் சொல்றாங்க. உடனே இப்பவே ஃபைனல்ல ஜெயிச்சாச்சுன்ற மாதிரி கப்பு எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தகவல் ஆனந்த் ஸ்ரீவாசன் சார் சொல்றாரு. இதுதான் வந்து நான் மத்தவங்க சொல்றதுக்கு நான் என் கருத்து சொல்ல மாட்டேன். உண்மை இருக்கா இல்ல ராம்ஸ் நானே கேக்குறேன். ராம்ஸ் சொன்னார்னா நான் இதை முட்டாள்தனம் அப்படின்னு நான் நிச்சயமா நான் சொல்லுவேன். ஏன்னா என்னங்க ஏப்ரல் 2 தானே எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு நம்ம சும்மா இருக்கோமா, இல்ல அடுத்த வருஷம் தானே +2 அப்படின்னு நம்ம சும்மா இருக்கோமா? இப்பவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அது முதல்ல முக்கியம். புரியுதுங்களா? அடுத்தது அடுத்த வருஷத்துக்கான ஆர்டர் இந்த வருஷமே வந்து குவிஞ்சிரும். இப்பவே ப்ரிப்பேர் பண்ணுங்க. எப்படியும் ஏப்ரல்ல தானே வரப்போகுது, எப்படி ஏப்ரல்ல வந்தா அதுக்கப்புறமா நாங்க போயிட்டு ஆர்டர் வாங்குவோம்னு உட்காந்துட்டு இருப்பீங்களா?
அடுத்த வருஷத்துக்கான ஆர்டரை நம்ம இங்க பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்பவே யூரோப்பியன் யூனியன்ல போயிட்டு $250 billion, more than $250 billion மார்க்கெட் அது, டெக்ஸ்டைல்ஸ் மார்க்கெட்ன்றது. என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? சைனா கூட வந்து அவங்களுக்கு FTA கிடையாது. ஸோ அதனால சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து they are living anywhere from 8 to 12%. நமக்கு அது 0. புரியுதுங்களா? அடுத்தது நமக்கு ஒரே காம்படிட்டரா இருந்தது பங்களாதேஷ். இன்னைக்கு அது நாசமா போச்சு. டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் இழுத்து மூடிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருந்து யான் போல. அதுக்கப்புறம் நம்ம நிறைய ட்ரேட் ரூட்டை பிளாக் பண்ணிட்டோம். ஏன்னா எங்க கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது, அவங்க ரூட்டே இல்ல. நம்ம போர்ட்ல இருந்து நீ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லேண்ட் ரூட்டை பிளாக் பண்ணிட்டோம். ஒன்லி சீ போர்ட் வழியா தான் சொல்லிட்டோம். என்கிட்ட வாங்கி தூணுக்கு நீ என்ன என்னையே கடிக்கிறியா அப்படின்னு நம்ம போட்டு தள்ளிட்டோம். பங்களாதேஷ் தான் நமக்கு பெரிய காம்படிட்டரா இருந்தது. 0% டாரிஃப்ன்றதுனால அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க, பிரைஸ் அட்வான்டேஜ். இப்போ அது அழிஞ்சு போச்சு. நீ எங்களோட ஒழுங்கா இருந்திருந்தியானா நாங்க எதுவும் பண்ணிருக்க போறது கிடையாது. நீ எங்களையே கடிக்கிற நாய கல்லூர் தெரியாம வேற என்ன பண்ணுவாங்க? சோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம், சார் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்க இம்போர்ட் பண்றீங்கன்னா அப்ப யூரோக்கு எதிராக வந்து டாலர் இந்தியன் ருபி வீக்கன் ஆகாதா அப்படின்னா, அதுக்கு தான் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை நிறைய திறந்து விட்டுக்கிறாங்கல்ல. டெக்ஸ்டைல்ஸ், லெதரு, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, இந்த ஃபார்மா அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. யூரோப்பியன் யூனியன் வந்து பேசிக்கலி ட்ரேடர்ஸ், பெரிய மேனுஃபேக்சரிங் இது கிடையாது. அதனால நமக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு அமெரிக்காலன்னு சொல்லியிருக்காங்க, என்ன பைத்தியகாரத்தனமா நீங்க FTA திறந்து விட்டுக்கிறீங்க, நீங்க மேனுஃபேக்சரிங் எக்கானமி கிடையாது, பேசிக்கலி யூ ஆர் எ ட்ரேடர். ஸோ இந்தியா வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்து நீங்க அதை கொண்டாந்து அமெரிக்கால டம்ப் பண்ண போறீங்களா அப்படின்னு பேசிருக்காங்க. புரியுதுங்களா? சோ எப்ப நாம போட்ட ஒப்பந்தம் நம்ம எதிரிக்கு வலிக்குதோ அப்ப நாம கரெக்டா பண்ணிருக்கோம் அர்த்தம். ஒரு ஆச்சரியம் ஒண்ணு சொல்லிட்டா, அமெரிக்காவுக்கு எரியுது, இங்க இருக்க டோலர்களுக்கும் எரியுது. அதை பாத்தீங்களா? ட்வீட் போட்டிருக்காங்க, FTAவை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு. அதாவது இந்தியா முன்னேறுது அப்படின்னு சொன்னா வைத்தறிகிற ஒருத்தர் கம்ப்ளீட் கேபிட்டலிஸ்டான ட்ரம்ப் அண்ட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொருத்தர் நாங்கள்லாம் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற கம்யூனிஸ்ட். எப்படிப்பா இந்த விஷயத்துல மட்டும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க? சரி, தங்க விலை ஏறுறதுக்கு மோடி காரணம் அப்படின்னா இந்தியாவில மட்டும்தான் தங்க விலை ஏறிச்சா? உலகம் முழுக்க ஏறி நிக்குது இல்ல. இப்போ உலக மார்க்கெட்ல சில்வர் ரேட் ஏறவே தானே இங்க ஏறிச்சு. நேத்துல இருந்து இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 400 இருந்து 425 ஆயிடுச்சு. 1 கிராம் 25,000 ரூபாய். 1 கிலோ சில்வர் ஏறி இருக்குது. எங்க போய் முட்டிக்கிறது? இது வேர்ல்டு மார்க்கெட்ல சில்வர் ஏறினதனுடைய ரெப்பர்கஷன். எப்படி உலக மார்க்கெட்டையும் மோடி தான் நிர்ணயம் பண்றாரா? அப்ப அவர் விஸ்வகுருன்னு நீங்களே ஒத்துக்கணும். உலகத்தையே கண்ட்ரோல் பண்றது மோடி அப்படின்னு நீங்க ஒத்துக்குனீங்கன்னா தங்க விலை ஏறினதுக்கு மோடி காரணம், வெள்ளி விலை ஏறினதுக்கு மோடி காரணம் நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அவருக்கு பவரே இல்லைன்னா ராம்ஸ் நீ வாயை மூடிட்டு ஓரமா உட்கார். நான் ஒன்னதான் சொல்றேன், வேற யாரையும் இல்லை. அதனால இது வந்து ஏப்ரல்ல இருக்கு, மேல இருக்கு, இன்னும் 6 மாசம் ஆகலாம். அங்க 27 நாடுகளும் ரேட்டிஃபை பண்ணணும். இது எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 2007-8 இருந்துன்னு நினைக்கிறேன் இது பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா 13ல ஏதோ நின்று போச்சு. இது எல்லாமே வந்து UPA பீரியட்ல. அதுக்கப்புறம் 2022 ஜூன்ல தான் இந்த யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் உக்ரைன் ரஷ்யா வார். ஏன்னா பிப்ரவரியில் ஆச்சு. இப்போ 4 வருஷம் ஆகுது. 4வது தவசம் வரப்போகுது. 24ஆம் தேதி வந்ததுன்னா. இப்போ அண்ணன் ட்ரம்ப் வந்த பிறகு அது சூடு பிடித்து விட்டது. எப்படியாவது இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இது மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்ட்டு நாம சொல்லலை. ஏன்னா அந்த ஈராக்கி அந்த குவைத் வாரம் வந்து மதர் ஆஃப் ஆல் பேட்டில்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதை சொன்னது உர்சுலா வான் டெர் லயன். இன்ஃபேக்ட் அவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்கு பயங்கர அகைன்ஸ்ட். இதே இந்த ஏங்கலா மெர்க்கல் ஜெர்மன் சான்சலர் இந்த கொரோனா பீரியட்ல என்ன சொன்னாங்க? இவங்க வந்து மருந்து இது பண்றது எல்லாம் பண்றாங்க, நாம வந்து இவங்களை பெரிய ஃபார்மா கேபிட்டல் ஆக்கி போட்டு இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம கையேந்தி நிக்கிறோம். இப்படி எல்லாம் பேசினவங்க இன்னைக்கு ஐயோ இந்தியா தான் வந்து அந்த growth ஸ்டெபிலிட்டி அதுக்கே காரணம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நம்ம ஊர் பனாரஸ் சில்க்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு அடுத்த நாள் மோடி மாதிரியே ஒரு துண்டை போட்டுக்கின்னு சந்தோஷமா சொல்லிட்டு போனாங்க. அடுத்தது இது வந்து 6 மாசம்னா கரெக்டு. இப்ப இந்த கொரோனான்னு சொன்ன இல்லையா, இந்த கொரோனா பீரியட்ல கூட யாரோ சில பேர் சொல்லியிருந்தாங்கப்பா, இன்னும் 3 வருஷத்துக்கு வந்து ஹோட்டலே நடக்காது, இன்னும் 4 வருஷத்துக்கு டாக்ஸியே ஓடாது, இன்னும் 2 வருஷத்துக்கு எவனுமே கல்யாணமே பண்ண மாட்டான். அப்பவே நம்ம ஜாம்பவான்ல ஒரு பதில் கொடுத்திருந்தோம். இன்னும் இவ்வளவு நெகட்டிவா இருக்குது இந்த உலகம். அப்படிலாம் கிடையாது, இட் வில் பவுன்ஸ் பேக், அதுதான் ஹியூமனிட்டி அப்படின்னு. எத்தனை கல்யாணம் நம்ம அட்டன் பண்ணிருப்போம் இல்ல? இந்த மாதிரி நெகட்டிவா சொன்னவங்க எல்லாம் எத்தனை கல்யாணம் அட்டன் பண்ணிருப்பாங்க, எத்தனை கேப்ல போயிருப்பாங்க. அதனால இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டு தள்ளுங்க. நமக்கு வந்து பிராக்டிக்கலா என்ன பண்ணணும் அப்படின்றதுதான். ஏன்னா என்ன பொறுத்தவரை ஒரு விஷயம் ராம்ஸ்,
நீங்க வந்து அந்த அடிபட்டு வளர்ந்தவனாங்க இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு சிச்சுவேஷனையும் எவ்வளவோ செஞ்சிட்டோம் இதை செய்ய மாட்டோமா அப்படின்ற தைரியம் இருக்கும். ஆனா ஆரம்பத்துல இருந்தே வந்து எல்லாம் 5-3 அடுக்கா வச்சா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்பான ஃபேமிலியில எல்லாம் கெட்டதெல்லாம் உடனே கிடைக்குதும் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு சின்ன செட்பேக்கை கூட உங்களால தாங்க முடியாது. நான் அடிபட்டு வளர்ந்தவன், சோத்துக்கே இல்லாம கஷ்டப்பட்டு வளர்ந்தவன், என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் வேலை பார்த்துருக்கேன், கூலி வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு எல்லாமே பாசிட்டிவா தெரியுது. இப்போ தர்மரையும் துரியோதனனையும் கூப்பிட்டு ரோட்ல போயிட்டு நல்லவன் கெட்டவன் எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தாங்களாம். தர்மர் போயிட்டு வந்து என்ன எல்லாமே நல்லவங்களா தான் இருக்கான் அப்படின்னாராம். துரியோதனன் போயிட்டு வந்து என்ன எல்லாமே திட்டு பயிலா இருக்கான் அப்படின்னாராம். ஸோ திருட்டு பையனுக்கு எல்லாம் திருட்டு பையனா தான் தெரியும், தர்மருக்கு எல்லாருமே நல்லவனா தெரிஞ்சுது. அந்த மாதிரி எனக்கு எல்லாமே பாசிட்டிவா தெரியுது. பி பாசிட்டிவ். எப்படி கொரோனா வந்த பிறகு எல்லாமே நாசமாயிரும் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு டுபாக்கூர்னு ப்ரூவ் ஆயிடுச்சோ, அதே மாதிரி இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், நிச்சயமா பண்ணுவோம். சரி, இருந்தாலும் கோல்டு பிரைஸ் அப்படிங்கிற பர்டிகுலரா இப்போ இது வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபிக்ஸ் ஆகுது சார். அந்த 2 தடவையுமே ஹை தான், லோ கிடையாது, குறையறது கிடையாது. ஒரே நாள் நைட்ல ஃபெட் மீட்டிங்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஹை ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு மேல போகுது அப்படின்னா ஏன் இந்த ரேலி, என்ன நடக்குது? தங்கமே உலகத்துல இல்லையா? ஒவ்வொரு நாடும் வச்சிருக்காங்க. இந்தியன்ஸ் கணக்கு போட்டா அவருக்கு என்ன தேவை இருக்கு, இண்டஸ்ட்ரியல் யூசேஜா, எதனால அப்படின்ற ஒரு பெரிய பேனிக் மனநிலையில மக்கள் இருக்காங்க. கோல்டு பிரைஸை பத்தி உங்களோட ப்ரெடிக்ஷன்? கிடையாது, பட் நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்டோ இல்ல எக்கனாமிஸ்டோ கிடையாது, ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வர். ஸோ பொலிட்டிக்கலா தான் நான் எல்லாத்தையும் பாக்குறேன். இந்த சொன்னேன் இல்லையா, சில்வர் ரேட் எக்ஸ்சேஞ்ச் ஃபிக்ஸ் பண்றது வந்து லண்டன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஏதோ ஒரு இதில் படித்தேன். அவங்க இந்த கமோடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிசிக்கல் ஸ்டாக்கோட மோர் தென் 300 டைம்ஸ் அதிகமாக பேப்பர் விற்றுருக்காங்களாம். ஐ ஹாவ் டு செக் இட். எனக்கு கிடைச்ச சில நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் அது. பட் அதை நம்ம வெரிஃபை பண்ணணும். அந்த டிஸ்க்ளைமரோட தான் நான் சொல்கிறேன். இப்போது ஜெர்மனிலேருந்து வந்து அமெரிக்காவில் அவங்களுடைய 1236 டன்ஸ் ஆஃப் கோல்டு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம், அப்போ வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனின்னு இருந்தது, அது சோவியத் பிளாக்ல இருந்தது. அவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா கோல்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நாட்டுல இருந்து கடத்திட்டு போயிருவாங்க. மொத்தம் 2010 டன்னு நினைக்கிறேன். அதுல 734 டன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பீரியட்ல எடுத்துட்டு போயிட்டாங்களா. மீதி 1236 டன்ஸை வந்து நியூயார்க்லயே வச்சிருந்தாங்களாம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை யூரோ வீக் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்போ வந்து இந்த கோல்டை நாங்க டாலருக்கு ஸ்வாப் பண்ணிப்போம் இமிடியேட்டா. நீங்க அங்கேயே நீங்க டிரான்ஸ்போர்ட் 1236 டன்னுனா இட் டேக் டைம் இல்லையா. ஸோ அங்கேயே இருந்ததுன்னா ரெடி ஸ்வாப் அப்படியே அக்கௌண்ட்ல ஏற்றுருவாங்க. அதுக்காக வச்சிருந்தோம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 31 டிசம்பர் 2026 அதுக்குள்ள எங்க ஒட்டுமொத்த கோல்டையும் நீங்க திருப்பி கொடுத்துருங்க. அவங்க கோல்ட அவங்க கேட்கறாங்க. என்ன நியாயம் தானே அப்படின்னு ஜெர்மன் கவர்மெண்ட் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறதா ஜெர்மனில இருக்க ஒரு ஃபினான்ஷியல் மேகசின் செய்தி போட்டிருக்கேன்னு நான் ஒரு நியூஸ் படித்தேன். இப்போ அவங்க அனுப்பணும். இப்போதைக்கு நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை, அவ்வளோதான் நான் சொல்வேன். அண்ட் இந்த சில்வரை பொறுத்த வரைக்கும் அந்த லண்டன் எக்ஸ்சேஞ்சில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து அதிகமாக பேப்பர் சில்வர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஐ நீட் டு வெரிஃபை. அண்டு லண்டன் எக்ஸ்சேஞ்சை விட ஷாங்காய் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு அவுன்ஸுக்கு அரௌண்ட் ஒரு $15 to $25 அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு கிலோ, ஒரு அவுன்ஸுக்கு சொல்றீங்க? ஆமா. அது என்ன காரணம் அப்படின்னா 32.1 சம்திங் கிராம், அதுக்கே $25 ஜாஸ்தியா சார்? அதாவது ஒரு மெஷர்மெண்ட், ஐ எம் நாட் ஷூர் ஆஃப் தட். ஒரு மெஷர்மெண்ட் இங்க வந்து 100 அப்படின்னா அங்க 115 125. அங்க வந்து ஷாங்காயில பிசிக்கல் சில்வரா, இங்க வந்து பேப்பர் சில்வரா. And 2024 latest I checked with Grok, India imported around more than 6,000 tons of silver, mostly from London. Physical silver. இது வந்து nearly double our earlier import அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா மட்டும் இல்ல, சைனா, UAE, ரஷ்யா இவங்களும் வந்து பிசிக்கல் சில்வரை தூக்கிட்டு போயிருக்காங்க. அதாவது அந்த பேங்க்ல பாதுகாப்பா இருந்ததை வந்து இது வந்து அந்த லண்டன் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் நம்ம அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம வாங்குறோம் இல்லையா. ஓகே, அது எனக்கு பேப்பரை ரோல் ஓவர் பண்றதுக்கு பதிலாக எனக்கு சில்வராக கொடுத்துருங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் மாதிரி.
நீங்க இவ்வளவு சில்வர் ETF-ல இருந்து பிசிக்கலா மாத்திருக்கோம். நீங்க இவ்வளவு சில்வர் இருக்குன்னு பேப்பர் வித்துருக்கீங்க, இப்ப நான் பேப்பரை குத்துட்டு சில்வரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம வாங்கினதா அந்த குரோக் எனக்கு சொன்ன தகவல் அது. இன்னைக்கு சில்வருக்கு வந்து பயங்கர டிமாண்ட். சாம்சங்ல வந்து இப்ப ரீசெண்டா சாலிட் ஸ்டேட் பேட்டரி அப்படின்னு டெவலப் பண்ணிருக்காங்க. அது வந்து 20 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் ஆகுது. கரெக்ட். அது வந்து ஒரு சார்ஜில் 900 கிலோமீட்டர்ஸ் போகுதான். என்னன்னா அதுக்கு வந்து சில்வர் வேணும். சோ ஒரு மலையை லீஸுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆமா, அங்க ப்ரொடக்ஷன் அப்படியே எனக்கு கொடுத்துருன்னு அக்ரிமெண்ட் போட்டா அங்க இருந்து வராது மார்க்கெட்டுக்கு. இப்போ இத்தனை வருஷமா உலகத்துல வந்து சில்வர் எல்லாம் தயாரிச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்ப அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணலாமே அப்படின்னா, நம்ம ஊர்ல வெள்ளி குத்து விளக்கு, வெள்ளி டம்ளரு, வெள்ளி தட்டு இதை ரீசைக்கிள் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு நீங்க யூஸ் பண்ற சோலார் பேனல் அதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்றது பயங்கர காஸ்ட்லி. சில்வர் காஸ்டோட அதிகம்னு சொல்றாங்க. ஏன்னா மைன்யூட் குவான்டிட்டிஸ், அதுவும் ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி எது மாதிரி அப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அது பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதனால தான் இப்ப நீங்க வந்து இரும்பை ரீசைக்கிள் பண்ணலாம், அலுமினியம் கேன் இருக்கு பாருங்க, அதை பண்ணலாம், டின் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். இத வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு போயிடுச்சுன்னா அதை பண்ண முடியாது. ஓகே. சோ அதனால போனதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அகைன் இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நத்திங் டு டூ வித் ஃபினான்ஸ் ஆர் எக்கானமி, ரைட்டா? சோ இந்த மாதிரியான காரணங்களால உலக அளவுல அந்த விலை ஏறுகின்றது. அதனுடைய ரெப்பர்கஷன் தான் நம்ம இந்தியால பாக்குறது. இந்தியால மட்டும் இப்ப உருளைக்கிழங்கு விலை ஏறிச்சுன்னா நீங்க உலக மார்க்கெட்டை குறை சொல்ல முடியாதுங்க. ஆனா ஆயில் விலை ஏறிச்சு, பெட்ரோல் விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க சொல்லலாம், பாருங்க ஈரான்ல குண்டை போட்டாரு, அதனால அவன் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடிட்டாங்க, இங்க வந்து ஆயில் வருது குறைஞ்சிச்சு, அதனால விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்ப கூட நமக்கு ரஷ்யன் ஆயில் இந்த பக்கம் இந்த புழக்கடை வழியா வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நீங்க இது பிரச்சனை இல்லை. எதுக்கு வந்து குளோபல் மார்க்கெட் டிசைட் பண்றது, எதுக்கு லோக்கல் மார்க்கெட் டிசைட் பண்றது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு கிளியரா சொல்லணும்னா, ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அவருடைய அந்த ரியாக்ஷன்ஸ், கண்ட்ரீஸோட அவர் வச்சிருக்கிற தொடர்புகள், ட்ரேடு அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் அவர் சரி பண்ணாத வரைக்கும் கோல்டு அப்படிங்கிறது கரெக்ஷனுக்கோ இல்ல பழையபடி ஒரு 10,000க்கு கீழேயோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லி பாமரனுக்கு புரியுற மாதிரி எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது ராம்ஸ். ஏன்னா கோல்டு விலை இறங்கி அப்படியே கொஞ்ச நாள் பிளாட்டா மெயின்ட் ஆனதும் வரலாற்றில் இருக்கின்றது. மறுபடியும் அந்த அளவுக்கு இறங்குமா அப்படின்னா சிக்கலே வந்து இப்போ இவங்க அந்த பேப்பருக்கும் ஆக்சுவலுக்கும் என்ன லிங்க் இருக்கு? இப்போ ஜெர்மனி அந்த கேட்ட கோல்டு கேட்டதா வந்த செய்தி, தட் ஹாஸ் ஆல்சோ டு பி வெரிஃபைட். அதை வந்து இவங்களால மீட் அவுட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அடுத்தது டாலர் வீக்கன் ஆகுது. நீங்களே சொன்னீங்க டாலர் மேஜர் கரன்சிஸ்க்கு நிறைய வீக்கன் ஆகுது, இந்தியாவுக்கு எதிராக மட்டும் சம் அதர் கரன்சிஸ் அதுக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு. அப்போ டாலர் வீக் ஆகுது அப்படின்னு சொன்னா அப்போ மக்கள் டாலர் வந்து லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல கிரைசிஸ் வரும்போது எல்லாரும் கொண்டு போயிட்டு டாலரை வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா அதுதான் ஸ்டேபிள் கரன்சி, ரிசர்வ் கரன்சி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு. அந்த டாலர் இழக்குது. வத்தி போன நதி எல்லாம் வத்தாத கடலை பார்த்து ஆறுதல் அடிக்கும். ஆனா அந்த கடலே வத்தி போச்சுன்னா மாமா ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இதுதான் நம்பிக்கை நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அந்த டாலரே வீக் ஆகுதுன்னு சொன்னா அப்ப நாங்க எங்க கொண்டு போய் எங்க நம்பிக்கையை வைக்கிறதுனா அப்ப இவங்க மெட்டல்ல கொண்டு போய் நம்பிக்கையை வைக்கிறாங்க. அடுத்தது ஜப்பான், அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறாங்க. இவ்வளோ நாளா ஆர்டிபிஷியலா குறைச்சி வச்சிருந்தாங்க, இப்போ வந்து 0.75 அப்படின்னு ஏற்றிருக்காங்க. எவரி 6 months ரிவ்யூ பண்ணிட்டு பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே உலக அளவில் ஒரு ரெப்பர்கஷன் உண்டாக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த என் கேரி ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி ஆர் 0 அப்படின்றதுனால அங்க கடனை வாங்கி இவங்கெல்லாம் கொண்டு போயிட்டு அமெரிக்கன் டாலர் ட்ரெஷரி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். இங்க 2% 3% ஈல்டு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கதான் 0% இல்ல 0.25% அப்படின்னும் போது அது மெச்சூர் ஆன பிறகு அந்த பேலன்ஸை எடுத்துக்கிறது. என்ன சார் 1% 2%லாம் ஒரு பெரிய விஷயமானு? ஹியூஜ் அமௌண்ட் போடும். 100 கோடி 200 கோடி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது எங்க போய் நிற்கும்? பைசா செலவு இல்லாம இங்க கடன் வாங்கி அங்க மாத்துறீங்க, அவ்வளவுதானே. இப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறாங்க. அடுத்தது டாலர் வீக்கன் ஆகுது, என் ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னா அது இன்னொரு பிரச்சனை. அப்ப இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுது அப்படின்னும் போது அப்ப நீங்க இங்கேருந்து அங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ். அந்த ஆர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க, அதை தானே நீங்க லாபம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுதுன்னும் போது அடி வாங்குது இல்லையா? ஸோ இப்போ அந்த பணத்தெல்லாம் வித்ட்ரா பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு வேற சில எக்கனாமிக் பத்திரிகைகளை வந்து கேள்வி எழுப்புறாங்க. இப்போ ட்ரம்ப்புடைய டாரிஃப் தான் காரணமா அப்படின்னு சொன்னா எத்தனை நாளைக்கு இங்க வந்து நீங்க சம்பாதிக்கிறத விட அதிகமாகவே செலவு பண்ணிட்டு கொடுத்தம் நடத்த முடியும்?
எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் நீங்க மஞ்சக்கரதாசி கொடுத்து தானே ஆகணும். இன்னைக்கு ட்ரம்ப் எடுக்கிற நடவடிக்கைகள்லாம் பைத்தியக்காரன் தனம் மாதிரி தோணும் ராம்ஸ். ஆனா ஆக்சுவலா அமெரிக்காவை காப்பாற்றணும், அந்த பேங்க்ரப்சி, அந்த டாலரை வந்து ஒண்ணு இல்லாம பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படிதான் ஆக போகுது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அதுக்கு ஃபோர்ஸ் தான் ஒரு வழி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவருடைய இன்டென்ஷன் இஸ் கரெக்ட். பட் அமெரிக்காவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், டாலரை வந்து ஒதுக்கிட விடக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் த மெத்தட் ஹி அப்ளைஸ், அதுதான் வந்து சரியா தப்பான்றது டைம் அலோன் கேன் டெல். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். எங்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.